தமிழ் சினிமாவோட 2 பெரிய ஸ்டார்ஸ் நடிகர் ரஜினிகாந்த், நடிகர் கமல்ஹாசன் 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேங்கரான நியூஸ் வந்து நேற்று வெளியாக இருந்தது. எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட டாக்ஸ் ஒரு பக்கம் இருக்க, நடிகர் கமல்ஹாசன் இல்லை, பொலிட்டீஷியன் கமல்ஹாசன் ஒரு முக்கியமான அறிவிப்பும் கொடுத்துருக்காரு. ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவங்களோட கூட்டணி கட்சியில் என்ன மாதிரி சீட் ஷேரிங் இருக்க போகுது, கூட்டணி கட்சி மேலே அவர் என்ன எதிர்பார்ப்பு வச்சிருக்காரு அப்படிங்கிற செய்தி எல்லாத்தையுமே அவர் ப்ரெஸ் மீட்டில் பகிர்ந்திருக்காரு. ஸோ தமிழ்நாட்டோட எலெக்ஷன் நிலவரம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, மக்கள் நீதி மையம் இதை எப்படி அணுக போறாங்க, கமல்ஹாசன் அவர்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு, அது பிரஸ் மீட்ல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில மாதங்கள்ல சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கு. அதுக்கான அறிவிப்பு இன்னும் சில நாட்கள்ல வந்துரும் அப்படின்னு எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில கட்சிகள், குறிப்பா திமுக, அதிமுக மாதிரியான பிரதான கட்சிகள் எல்லாமே அவங்களோட தேர்தல் வேலையை ரொம்ப வேகமா ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா திமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க இந்த கூட்டணி கட்சிகளை வந்து அகாமடேட் பண்றதுக்காக, கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காகவே ஒரு தனியா குழு அமைச்சிருக்காங்க. திமுகவினுடைய பொருளாளர் TR பாலு அவர்களோட தலைமையில இந்த குழு பிப்ரவரி 22ஆம் தேதியிலிருந்து அவங்களோட தோழமை கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இப்போ இருக்கிற நிலவரப்படி அவங்களோட கூட்டணியில காங்கிரஸ், VCK, CPI, CPM, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அப்புறம் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட சில முக்கியமான கட்சிகள் அவங்களோட கூட்டணியில இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் இவங்களோட தேமுதிக இப்போ கூட்டணியில வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாச்சு. ஸோ தேமுதிக முதல் முறையா திமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. அதுவும் விஜயகாந்த் அவர்கள் இல்லாம அவரோட மறைவுக்கு அப்புறமா தேமுதிக திமுகவோட இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க அப்படிங்கிறது தேமுதிக தொண்டர்கள் மத்தியிலும் சரி, இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் மத்தியிலும் சரி, இது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கொடுக்க போகுது, என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகுது அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. தேமுதிகல இருந்து ஒரு MLA கிடைப்பாங்களா, இல்ல அவங்களுக்கு ஒரு MP சீட்டு கிடைக்குமா, சீட் ஷேரிங்ல அவங்களுக்கு என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் மக்கள் நீதி மையம், ஆப்வியஸா நம்ம அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். மக்கள் நீதி மையம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த தேர்தலில் அவங்க திமுகவோட கூட்டணி வச்சப்போ அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வந்து ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பேச்சுவார்த்தையில இருந்தது. அதன்படி நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கும் இந்த பதவி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்த கட்டமா முன்னேறும் போது இன்னும் அவங்களுக்கு தோழமை கட்சிகள் எல்லாமே அதிகமா டிமாண்ட் பண்ணுவாங்க. குறிப்பா காங்கிரஸ் எல்லாம் 40 சீட் வரைக்கும் டிமாண்ட் பண்றாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வெளியா இருந்தது. அது மட்டும் இல்லாம இப்போ புதுசா தேமுதிகவும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களையும் அகாமடேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி கண்டிப்பா திமுகவுக்கும் இருக்கும். என்னதான் திமுக கூட்டணி கட்சிகளோட இந்த எலெக்ஷனை சந்திச்சாலும் கூட ஒருவேளை அவங்க வெற்றி பெறும் பட்சத்துல தனி பெரும்பான்மையோட தான் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுலயும் ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஸோ இந்த எல்லா ஆஸ்பெக்ட்லையும் யோசிக்கும் போது எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்படும், எந்தெந்த கட்சிகளுக்கு என்னென்ன மாதிரியான அலோகேஷன்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கு பதவிகள்ல ஷேரிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே எல்லார் மனசுலயும் இருந்திருக்கும். ஸோ இது தொடர்பா மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் கிட்ட செய்தியாளர்கள் கேட்ட போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக கூட்டணியில இப்போ நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க, திமுக வந்து அவங்களோட பேச்சுவார்த்தையை, தோழமை கட்சிகளோட பேச்சுவார்த்தையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க, ஸோ அதுல உங்களுக்கு என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, எனக்கு பேச்சுவார்த்தை எதுவுமே கிடையாது, ஸோ எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு, அந்த கடமையை நான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்காக அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. ஸோ மதுரையில நடந்த இந்த செய்தியாளர் சந்திப்புல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவரை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, சமீபத்துல திமுக கூட்டணியில தேமுதிக வந்து இணைஞ்சதுக்கு அப்புறமா OPS ஆதரவாளர்களும் வந்து திமுகவுக்கு ஆதரவா பேசுறத பார்க்க முடியுது. முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்கள் இந்த முறை திமுக கூட்டணியில திமுக ஆதரவு பெற்று களம் காண்பாரு, ஸோ அப்படிதான் எலெக்ஷனை சந்திக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் பரவிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு நடுவுல சட்டப்பேரவையில கூட OPS ஆதரவாளர்கள் தலைவர் ஸ்டாலின் மீண்டும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதை கோட் பண்ணி OPS வந்து உங்க கூட்டணிக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பத்திரிகையாளர்களோட கேள்விக்கு அனைவரும் வருக, தமிழகம் வெல்க அப்படின்னு கமல் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ நாங்கள் வந்து ஓப்பனாக தான் இருக்கோம், யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை அவர் பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டணியில் ஒற்றுமையும் உண்மையும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம், அதை நோக்கி தான் நாங்கள் நகர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் இப்போ ரொம்ப முக்கியமானதாக தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, ஆல்ரெடி திமுக கூட்டணியில் சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா காங்கிரஸ், திமுக இவங்க 2 பேருக்கும் நடுவில் இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை கன்க்ளூட் ஆகலை. காங்கிரஸ் வந்து அதிகமான தொகுதிகள் டிமாண்ட் பண்ணுறாங்க, ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை எல்லாமே போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சிருவாங்களா, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா
இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில எத்தனை கட்சிகள் இருந்தாலும் காங்கிரஸோட நிலைப்பாடு அதுல என்னவா இருக்கு? இன்னும் அந்த கூட்டணியிலேயே கண்டினியூ பண்றதுக்கான ஒரு முழு மனசோட தான் காங்கிரஸ் இருக்காங்களா, இல்ல அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு அதை காமிச்சு டிமாண்ட் பண்ணி அதிக தொகுதிகள் வாங்க நினைக்கிறாங்களா, இல்ல கம்ப்ளீட்டா இந்த கூட்டணியை குவிட் பண்ணிட்டு அவங்க தமிழக வெற்றி கழகம் பக்கத்துல நகரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ காங்கிரஸ் அவங்கள எங்க பொசிஷன் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. இந்த சூழ்நிலையில திமுக கூட்டணி ஒற்றுமையா தான் இருக்கு, நாங்க ஒற்றுமையை நோக்கி நகர்றோம் அப்படின்னு அந்த கூட்டணியில இருக்கிற மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் பேசியிருக்காரு. திமுக தலைமையும் அவங்களோட கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஒரு குழுவையும் அமைச்சு இந்த தேர்தல் வேலையை ரொம்ப பரபரப்பா இறங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்த மாநாடுகள் ஐடி விங்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்ல சமூக வலைதளங்கள்ல களமாடுறவங்களுக்கும் சரி ஒரு தொடர்ந்து கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த வகையில திமுக இந்த தேர்தல் ப்ரிப்பரேஷனுக்குள்ள ரொம்ப வேகமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் சொன்னது மாதிரி அவங்களுக்கு எவ்வளவு சீட்ஸ் கிடைக்க போகுது, இதை தாண்டி அவங்களுக்கு அதிகாரத்துல ஏதாவது பங்கு கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கா, அதை இவங்க டிமாண்ட் பண்ண போறாங்களா, இல்ல திமுகவே இவங்களுக்கு கொடுக்க போறாங்களா, ஸோ இந்த கூட்டணி கணக்கு எப்படியெல்லாம் போய் முடிய போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.